கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே நாம் தொடர் போதனைகளை ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த 2 வாரமாக பேசியிருக்கிறோம். இன்றைக்கு 3வது வாரமாக அதனுடைய தொடர்ச்சியை நாம் பேசப் போகிறோம். நாம் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளில் பெருக்கமாய் இருக்க வேண்டும், பெருக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். அப்போ விதைப்பும் பின்பு அறுவடை எடுப்பதையும் வேதம் பிரமாணம் என்று சொல்லுகிறது. பிரமாணம் என்றால் என்னடா அது புது வார்த்தையா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். சட்டம். பிரமாணம் என்றால் என்ன? சட்டம்னு அர்த்தம். அப்போ விதைப்பும் அறுப்பும் என்பது வேதம் கற்றுத்தருகிற பிரமாணம். நோவா காலத்தில் பூமி அழிச்சதுக்கப்புறம் பூமியில் இருக்க எல்லாம் அழிஞ்சிருச்சு. பூமியே சேருஞ்சகதியமாக இருக்குது. நோவா பேலையிலேருந்து வெளியே பார்க்கும்போது பூமி நாசுக்கடாக இருக்குது. அப்போ அதை பார்த்து இது இனிமேல் நம்ம எப்படி பிழைக்கிறதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமி இருக்கிற நாள் முழுவதும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அப்போ பூமி இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குமா? விதைப்பும் அறுப்பும் இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகியிருக்கிறவர்களும் ஆயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். விவசாயிக்கு எழுதவில்லை. விவசாயிக்கு எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை செய்யணும்னு பவுல் அப்போஸ்தலன் கற்றுத்தருவதற்காக எழுதலை. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாரு? சிறுக விதைக்கிறவன். அப்ப இந்த பகுதி முழுவதுமே பணத்தை கொடுப்பதை பற்றி தான் அவர் என்ன செய்கிறார்? குறிப்பிட்டு எழுதுகிறார், போதிக்கிறார். விதைத்தால் அறுவடை உண்டு, விதைக்காவிட்டால் அறுவடை கிடையாது. இது ஒரு விவசாயிக்கே நல்லா தெரியும். அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்வோம். வெறுப்பை விதைத்தால் வெறுப்பை அறுவடை செய்வோம். கோபத்தை விதைத்தால் கோபத்தை அறுவடை செய்வோம். தயவை விதைத்தால் தயவை அறுவடை செய்வோம். இரக்கத்தை விதைத்தால் என்ன அறுவடை செய்வோம்? இரக்கத்தை அறுவடை செய்வோம். உழைப்பை நாம் விதைக்கும் போது உழைப்பை நாம் என்ன செய்வோம்? அறுவடையாக பெற முடியும். பணத்தை விதைத்தால் எதை அறுவடை செய்வீங்க? சொல்லுங்க. ஏன் அங்கே மட்டும் ஸ்டக்காகி நிற்கிது? பணத்தை தான் அறுவடை செய்வீங்க. சிறுக விதைத்தால் சிறுக அறுவடை செய்வீர்கள், பெருக விதைத்தால் பெருக. இது பிரமாணம், இது சட்டம். வேதம் கற்றுத்தருக்கிற சட்டம். இந்த சட்டம் உங்களுக்கும் அதான், எனக்கும் அதான். ஆக என்னுடைய செழிப்பும் உங்களுடைய செழிப்பும் உங்களுடைய விதையில இருக்கே தவிர வேற இதில் இல்லை. இதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. விதை 1 என்றால் அறுவடை 10. விதை 10 என்றால் அறுவடை 100. அப்ப எப்பொழுதுமே விதையை விட அறுவடை அதிகமாகத்தான் இருக்கும். ஒரே ஒரு நெல்லை அல்லது ஒரே ஒரு தக்காளி விதையை விதைச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு செடி என்ன செய்யுது? வருது. அந்த செடியில் எத்தனை தக்காளி வருது?
குறைஞ்சது ஒரு 4 தக்காளின்னு வச்சுக்கிருவோம். ஒரு தக்காளிக்குள்ளே எத்தனை விதை இருக்கும்? ஒரு 10 விதை அல்லது ஒரு 5 விதைன்னு வைங்க. 4 தக்காளியில் எத்தனை விதை இருக்கும்? இப்போ 20 விதை. 20 விதை இருக்கும். நம்ம விதைச்சது எத்தனை விதை? ஒரே விதை. விதைச்சதுலேருந்து ஒரு செடி வருது. செடியிலேருந்து எத்தனை தக்காளி வருது? அதில் 4 வருது. அப்போ ஒரு விதை விதைச்சா 4 தக்காளி வருது. அதில் எப்பொழுதுமே விதையை விட அறுவடை என்னதான் அதிகம். முதல்ல இது புரியணும். அப்போ தீர்மானம் எடுக்கணும், எப்படி நான் விதைக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை நீங்கள் நான் எடுக்கணும். கொஞ்சமாக அறுவடையை நான் எடுக்கணுமா அல்லது மிகுதியாக அறுவடையை நான் எடுக்கணுமா? தீர்மானம் எப்படி எடுக்கணும்? கொஞ்சமாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ பேங்க்கில் வந்து ஆர்டி எப்படின்லாம் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கவரிங் டெபாசிட்டுன்னு இருக்குது. அதில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு 25,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க, 5 வருஷம் கழித்து அது உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாயா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு 50,000 ரூபா அறுவடை வேணும்னு நான் நினச்சிட்டேன்னா நான் எவ்வளோ விதைக்கணும்? 25,000 ரூபாயை கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும் இல்லையா? எனக்கு 1,00,000 ரூபா வேணும்னு நினைக்கிறேன். அறுவடை எனக்கு எவ்வளோ வேணும்? 1,00,000 ரூபா வேணும். அப்போ நான் எவ்வளோ விதைக்கணும்? அப்போது நான் எவ்வளோ விதைக்கணுன்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறதில்ல, எனக்கு எவ்வளோ அறுவடை வேணுங்கிறத தான் என்ன செய்கிறேன், முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் என் விதையவே நான் என்ன செய்கிறேன், முடிவு பண்ணி விதைக்கிறேன். இதே தான். அப்போ எப்படி ஒரு விசுவாசி விதைக்க வேண்டும்? அப்போனா தேவ சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் விதைக்கும் போது எனக்கு அறுவடை எவ்வளவு வரணும், தேவன் எனக்கு எவ்வளோ அறுவடையை தரணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் அறுவடை எனக்கு மிகுதியாக வேணும்னா நான் என்னுடைய விதையின் அளவை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அறுவடை எனக்கு ஓரளவுக்கு வந்தால் போதும்னு நான் நினச்சேன்னா அறுவடை விதையை நான் என்ன செய்யலாம், கம்மியாகவே விதைக்கலாம். இவ்வளோதாங்க விஷயம். அப்போ எப்படி நான் விதைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு அறுவடை வர வேண்டும் என்பதை நான் என்ன செய்யணும், முதல்ல தீர்மானம் செஞ்சு தான் விதையவே நான் விதைக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய அறுவடையை பொறுத்து தான், எனக்கு அறுவடை எவ்வளோ வரணுன்றதை நான் தீர்மானம் பண்ணுறதை பொறுத்து தான் என்னுடைய விதையின் அளவு மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் திரும்ப சொல்கிறேன், இது உங்களுக்கு, இதுதான் எனக்கும் தான். புரியுதுங்களா? உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த போதனை. என்னுடைய செழிப்பு என்னுடைய விதையில் இருக்குது, உங்களுடைய செழிப்பு உங்களுடைய விதையில் இருக்குது, உங்களுடைய அறுவடை உங்களுடைய விதையில் இருக்குது, என்னுடைய அறுவடை என்னுடைய விதையில் இருக்குது. இதுதான் வசனம் சொல்லுது, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் தன் மனதில். அப்போ தன் மனதில் நியமித்தபடி விதைக்கிறோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு கொடுக்கலான்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அது இல்லை, அப்படி தீர்மானம் பண்ணுறதை சொல்லலை. எவ்வளவு எனக்கு அறுவடை வேணுன்றதை தீர்மானம் பண்ணிட்டு நான் விதைக்கிறது, அதுதான் வசனம் சொல்லுது. அப்போ எவ்வளவு கொடுத்தீர்கள் என்பதல்ல, எவ்வளவு இருந்துச்சு அதுலேருந்து எவ்வளவு கொடுத்தீங்கன்றதான் விஷயம். அதுதான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சொல்கிறது. ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, அதில் அவர் 1,000 ரூபா தசமபாகம் கொடுக்குறார், முதல் 1,000 ரூபாயை கொடுக்குறார். இன்னொருத்தவங்க 5,000 ரூபா தசமபாகம் வாங்குறாங்க, 5,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. சரி கொடுங்க, கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம். ஒருத்தர் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறார், அவர் அதில் இருந்து 10,000 ரூபா என்ன செய்கிறாரு, தசமபாகம் கொடுக்குறார். இன்னொருத்தவங்க 60,000 சம்பளம் வாங்குறாங்க, அதுலேருந்து அவங்க எவ்வளோ தசமபாகம் தரணும், 6,000 ரூபா தரணும். ஆனால் அவங்க 6,500 ரூபா தர்றாங்க. சரிங்களா? இப்போ யார் அதிகமாக கொடுத்துருக்கா? 6,500.
எப்படி சொல்கிறீங்க? 10,000 பெருசா 6,500 பெருசா? 6000. எதுங்க பெருசு? எது பெருசு? பணம்னு பார்த்தா 10,000 பெருசு. ஆனால் அவங்க தீர்மானம் வேதம் சொல்லித் தருகிற பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா யார் தான் அதிகமாக கொடுத்துருக்குது? 6500. 6,500 யார் கொடுத்தாங்களோ அவங்க தான். ஏன்னா அவங்க வாங்கின சம்பளம் 60,000, அதுலேருந்து அவங்க 6,000 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் 10% விட அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாரு? பர்சன்டேஜை பார்க்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், ஐயா நான் வாங்கிறதே மாதம் 1000 ரூபா தான், இதில் வெறும் 100 ரூபாயை கொண்டு வந்து உங்கள் கையில் எப்படி தரது, எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். நீங்கள் ஏன் சங்கடப்படுறீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கான வேல்யூவை பார்க்கறதுனால சங்கடப்படுறீங்க. ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை, நானும் அப்படி பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. எனக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆகையினால் நான் அதை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் நீங்கள் 100 ரூபா விதைச்சாலும் 10,000 ரூபா விதைச்சாலும் விதை தான். அல்லேலூயா. இந்த 2 பணத்தை காணிக்கப்பட்டியில் போட்ட விதவை குறித்து கடந்த வாரத்தில் சொன்னோம். தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், போட்டாங்களாம். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் பார்த்தாங்க. தேவாலயத்தில் ஆண்டவர் பண்ணதை தான் சொன்னேன். தேவாலயத்தில் ஆண்டவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆண்டவர் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்தாலும் வந்துடும். ஏன்னா அவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொருத்தராக காணிக்க போடுறத வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பெட்டி முன்னாடி இருக்குது, ஆண்டவர் இப்படி உட்காந்துருக்காரு, எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, பெட்டியில் காணிக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு இவர் என்ன செஞ்சாராம், அப்படி உத்து இது மாதிரி நான் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வரும்போது. இப்போ கொஞ்சம் கூட போடுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவங்க பாட்டுக்கு வந்து ஜம்முன்னு போட்டு போயிடுவாங்க. இப்போ யாராவது கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க மறைச்சி என்ன செய்வாங்க, வச்சு போட்டுடலான்னு வரும்போது என்ன ஆகுது, நம்ம உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஐயோ இவர் வேற பார்க்குறாரு கொஞ்சம் சேர்த்து தோணும் தானே. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் பார்த்தார். பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த அந்த அம்மா வந்து 2 பணத்தை போட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு தன் ஜீவனுக்கு உண்டான அத்தனையும் அவங்க போட்டாங்களாம். ஆண்டவர் அந்த 2 பணத்தினுடைய வேல்யூவை பார்க்கல, அவங்க எவ்வளோ வச்சுருந்தாங்க அதுலேருந்து எவ்வளோ போட்டாங்கன்னு பார்த்தார். அவங்க 2 பணம் தான் வச்சுருந்தாங்க, 2 பணத்தையும் போட்டாங்க. மற்றவங்க அதை விட கூட போட்டிருக்கலாம், 10 பணம் போட்டிருக்கலாம், 100 பணம் போட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு அது பெருசாக தெரியலை. ஏன்னா அவங்கெல்லாம் தங்கள்கிட்ட இருந்ததுலேருந்து எடுத்து போட்டாங்க. இந்த அம்மா தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அதனால தான் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற விதையாக எண்ணப்படுகிறது. ஆண்டவர் அதை விலையேற பெற்ற விதையாக அதை பார்க்குறார். அப்போ ஆண்டவருக்காக இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அது சொல்லப்படலை. ஆனால் ரிசல்ட் என்னென்னா ஆண்டவருக்காகவோ சுவிசேஷத்திற்காகவோ கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் 100த்தனையாக இந்த இம்மையிலே பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஏன்னா வசனம் அங்கங்கே இருக்கும், நம்ம தான் எடுக்கணும் தேடி. கண்ணீரோடு விதைத்த அந்த விதவை, மன்னிக்கணும், அந்த கைம்பெண், தமிழில் நல்ல வார்த்தை, அது வேணும்னு தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சார். அது ஏற்கனவே இருந்திருக்கும், அதை கொடுத்தார் மறைந்த முதலமைச்சர். விதவைன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணுமா, கைம்பெண்ணாரு. அதுக்கு காரணமும் சொன்னார் தெரியுமா. விதவைனா பொட்டு வைக்காமல் இருப்பாங்க, கைம்பெண்ணில் 2 பொட்டு வந்துருன்றுவார் இல்லையா. எழுதி பாருங்க, மாக்கு நேராக மேலே ஒரு பொட்டு, கடைசியில் பெண்ணுக்கு நேராக மேலே 2 பொட்டு வச்சு அந்த பேரை சொல்லுவார் அவர். கைம்பெண் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ கண்ணீரோடு விதைத்த அந்த கைம்பெண் கம்பீரத்தோட அவர்கள் அறுவடையை செய்தார்கள். இதுதான் ரிசல்ட். இன்னும் சில உதாரணங்களை சொல்ல முடியும்.
படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், படிப்பது உங்களுடைய விதை. நீங்கள் காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல் படிக்கலாம், இதனால் ரைட். படிப்பது உங்களுடைய விதை. நல்ல மார்க் என்பது உங்களுடைய அறுவடை. டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுடைய அறுவடை. வேலை செய்வது என்பது உங்களுடைய விதை. மாதம் முடிஞ்சோடனே சம்பளம் வாங்கிறது உங்களுடைய அறுவடை. அதுதான் ஆண்டவர் கொடுத்த வேலையை நீங்கள் சலித்து கொண்டு சபித்து கொண்டு போகக்கூடாது. என்னத்தை திங்கக்கிழமை ஆனந்த வேலைக்கு போய்கிட்டு அப்படின்னு நினைச்சக்கூடாது. சலிப்பாக நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. தேவன் உங்களை நம்பி அந்த வேலையை கொடுத்துருக்கார். நீங்கள் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ பிஸ்னஸோ உங்களுக்குன்னு ஒரு தொழிலை ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னா அது தேவன் கொடுத்த வேலையாக பாருங்கள். அந்த வேலையை நீங்கள் அந்த வேலையில் இருக்கிற வரைக்கும் உங்களை விட பெஸ்ட்டாக அந்த வேலையை யாரும் செய்ய முடியாது என்கிற சாட்சியை அந்த இடத்துல நீங்கள் பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேலை செய்வது உங்களுடைய விதை. அதற்கான அறுவடை என்னன்னா சம்பளத்தை வாங்குவது. உழைப்பது உங்களுடைய விதை. அதற்கான வருமானத்தை பெறுவது உங்களுடைய அறுவடை. எல்லாமே விதைப்பும் அறுப்பும் தான். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம். நீதிமொழிகள் 11:24. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவரும் உண்டு. போதும், 24 மட்டும்தான். அம்மாவுக்கு போட்டியா பிள்ளை? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பொது மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா, அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. எப்படிங்க? வாரி இறைத்தும்னு வருது. பொது மொழிபெயர்ப்பில் எப்படி வருது? அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. இதில் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இப்போ வாரி இறைக்கிறதுனா என்னையா வசனமே கொஞ்சம் நம்ம நல்ல சிக்கனமாக இருந்தால் தானே எதனாலும் சேர்க்க முடியும்னு. சிலர் அப்படி தான் ஒழுங்காக சாப்பிடக்கூட செய்யாது, எல்லாத்தையும் சேர்த்து அடே அப்பா. சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, டெல்லி செங்கோட்டை மாதிரி ஒரு கோட்டையை கட்டி ஒரு வீடை கட்ட போகிறாங்க. அதுக்கேற்ற ஏன்னா அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நேரமும் ரசம் சோறு தான். காலையில் வடித்தா ரசம்தான், காய் கூட கிடையாது. ஆனால் காசு என்ன செய்கிறது, அப்படியே சேர்த்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து நைட் 8 மணிக்கு என்ன செய்வார், எந்த காசும் செல்லாதுன்ட்டு போயிடுவார் அவர். இந்த கூத்து நடக்கும். அப்புறம் அதாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல இது வாங்கணும்னு நினைக்கிறது தவறில்ல. அதுக்காக ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? பிசினித்தனம். பொது மொழிபெயர்ப்பில் டைரக்டாகவே வருது, கஞ்சன், கஞ்சராய் வாழ்வது. ரசம் இருக்கு, ஒரு அப்பளம் வச்சு ஒப்பேத்திக்கலாம். எப்படி ஒப்பேத்துற வேலை? வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் ஒப்பேத்திக்கிட்டே தான் இருக்கணும், வேற முன்னேற்றமே இருக்கிறதுல. சரி, இப்போ வாரி இறைத்தும், அதாவது அளவின்றி செலவழிப்போர்னு வருது. வாரி இறைக்கிறதுனா என்ன? இப்போ நமக்கு டக்குன்னு வர்றது, நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறத வசனம் சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். ஊதாரித்தனமாக செலவு செய்வதை வசனம் சொல்லவில்லை. மாறி இறைக்கிறது எங்க இறைப்பார்கள்? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். வாரி இறைக்கிறதுன்றது எங்க நடக்கும்? எங்க? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. கிணத்துல இருந்து இறைச்சு அது வாரி இறைக்கிறதா? அது கிணத்துல இருந்து இறைக்கிறதுங்க. வாரி இறைத்தல்
அப்படின்னா எங்கே நடக்கும்? கடல். அப்படின்னா கடல். எங்க? நிலத்துல விதையை விதைக்கும் போது என்ன நடக்கும்? வாரி இறைப்பாங்க. இப்போ நம்ம ஒருவேளை விவசாய பின்னணியிலேருந்து வராதவங்களா இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு பிக்சரில் அது இதுன்னு நம்ம பார்க்கும்போது விவசாயம் குறிப்பாக நெல் விதைக்கும் போது என்ன செய்கிறாங்க? என்ன பண்ணுவாங்க? நெல்லை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குழியை தோண்டி ஒவ்வொன்றா விதையை போட்டுக்கிட்டு தான் அவன் என்னைக்கு அங்கே ஊன்றது? 1 ஏக்கர் நிலம் இருக்குது, இப்போ விதைக்கணும். உழுதாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, போய் விதைக்கிற நாள் இன்றைக்கி தான் போய் விதைக்கணும். அவன் போயிட்டு ஒவ்வொரு நெல்லாக எடுத்து விதை நெல் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருந்தான்னா 1 வருஷம் ஆனாலும் என்ன செய்ய முடியாதாங்க. அப்போ எப்படி விதைப்பாங்க? அப்படி எடுப்பாங்க, அப்படி தூவுவாங்க. அதுதான் வாரி இறைப்பது. அப்போ வாரி இறைப்பது என்பது வசனம் எதை மீன் பண்ணுதுன்னா விதைப்பதை மீன் பண்ணுகிறது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அப்படின்னா விதைக்கிறத எப்படி விதைக்கணுமா? அளவின்றி விதைக்கணும். ஒரு விவசாயி தன்னுடைய விதையை வாரி இறைச்சுதான் என்ன செய்வார்? விதைப்பார். ஒன்று. அடுத்து அவர் எங்கே விதைக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். பைபாஸ் ரோட்டில் போய் என்ன செய்ய மாட்டார்? அப்படி விதைக்க மாட்டார். விதையை கொண்டு அங்கே விதைப்பாரா? இல்லை. மேம்பாலத்தில் ஏறி அங்கே நின்று விதையை தூக்கி என்ன செய்ய மாட்டார்? விதைக்க மாட்டார். இல்லையா? ஊரில் முத கட்ட மேம்பாலம் பார்க்க அழகாக இருக்குது, நிறைய பேர் அதில் போகிறாங்க வர்றாங்க, அதனால் அங்கே விதைக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டார்? விதைக்க மாட்டார். அடுத்து ரயில்வே தண்டவாளத்தில் போய் அங்கே விதையை விதைப்பாரா? விதைக்க மாட்டார். இல்லையா? கரெக்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ட்ரெயின்லாம் போகுது வருது, அதனால் இங்கே விதைக்கலாம் அப்படின்னு விதைப்பாரா? விதைக்க மாட்டார். சரி, எங்கே வேணாங்க, வெளியில் பாதுகாப்பே இல்லை, அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்யலாம்? வீட்டுக்குள்ளே விதைச்சிக்கலாம்னு வீட்டுக்குள்ளே விதைப்பாரா? வீட்டுக்குள்ளே விதைக்க மாட்டார். அப்போ எங்கே தான் விதைப்பார்? விதைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அது எந்த இடம் அப்படின்னா அவருடைய வயல் நிலம். முதல்ல விதைக்கிறது எங்கே விதைக்கணும்? ஃபஸ்ட்டு வயல் நிலத்தில் விதைக்கணும். அடுத்த கேள்வி, யாரோட வயல் நிலத்தில் விதைக்கணும்? இப்போ நிறைய வயல் நிலமாக இருக்குது, அதில் 1 ஏக்கர் இவரோடது, மீதி இருக்கிறது மற்றவர்களோடது. இப்போ எல்லா வயல் நிலத்திலையும் விதைச்சாலும் அறுவடை வரும், ஆனால் இவருக்கு வருமானு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் பைபாஸ் ரோட்டில் விதைக்க முடியாது, தண்டவாளத்தில் விதைக்க முடியாது, மேம்பாலத்தில் விதைக்க முடியாது, வீட்டில் விதைக்க முடியாது, வயல் நிலத்தில் தான் விதைக்க முடியும். இப்போ இடத்த சூஸ் பண்ணியாச்சு, எந்த வயல் நிலத்தில் போய் விதைக்கணும்? தனக்கு சொந்தமான வயல் நிலத்தில் போய் விதைக்கணும். அப்போ தான் இவர் உரிமை அப்போ என்ன செய்ய முடியும்? அறுவடையை எடுக்க முடியும். அப்போ விதைப்பதற்கென்றே தேவன் விளைநிலங்களை வைத்திருக்கிறார். அந்த விளைநிலம் தன்னுடைய விளைநிலமாக இருக்க வேண்டும். இப்போது பவுல் அப்போஸ்தலன் அங்கே எழுதும்போது பணத்தை கொடுப்பதை பற்றி எழுதுகிறார். பணம் தான் அங்கே விதையாக அவர் பேசுகிறார். இப்போ இந்த பணத்தை வாரி இறைத்து என்ன செய்யணுமா? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கணுமா? அது எங்கே விதைக்கணும்? தன்னுடைய நிலத்தில். அல்லேலூயா. தன்னுடைய சபை எதுவோ அங்கே போய் என்ன செய்யணும்? விதைக்கணும். இல்லையா? மேம்பாலம் அழகாக இருக்குது, நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க, நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க, முக்காடெலாம் போட்டுக்கிறாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் போட்டுருக்குறாங்க, அங்கே பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அதனால் அங்கே போய் நான் விதைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? விதைக்கக்கூடாது. விதைச்சா அறுவடை வருமா? வரும், உங்களுக்கு வராது. அவங்க விளை நிலத்தில் தான் என்ன செய்யணும்? போய் விதைக்க வேண்டும். இப்போது ஒரு விவசாயிட்ட போய், ஐயா எல்லாமே விளை நிலம்தான், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் விதையை எடுத்து சும்மா எல்லாத்துலேயும் என்ன செய்யுங்க, ஜாலியாக விதைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், செய்வார் அவர்? ஏன் செய்ய மாட்டார்? ஏன் செய்ய மாட்டார்?
அவர் நான் சொன்னவொன்னே மேலைங்களையும் பார்ப்பார். அப்படியே நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி வந்து எல்லா நிலத்துலையும் விதையன்ட்டு போகிறான், சரியான இவனாக இருப்பான் போல் இருக்கணும். சொன்னாலும் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? மற்ற இடத்துல விதைக்கலாம், ஆனால் அறுவடை இவர் போய் உரிமையை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போது ஒரு விவசாயிக்கு தெரியுது விதையை தன்னுடைய விளைநிலத்தில் தான் விதைக்கணும்னு. தெரியாமல் போனது விசுவாசிக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியாமல் போனது யாருக்கு? ஏன்னா அதுக்கு பல பிரசங்கம், பல கண்டது கிடையாது. டிவியில் உட்காந்து பார்க்கறது, ஒரு செங்கல் வாங்க காசு கொடுங்க, ஒரு இது வாங்க காசு கொடுங்க, என்னத்தையா ஒன்று சொல்லி 5 அப்பா 2 மீன், ஒரு மீனுக்கு நீங்கள் கொடுங்க, இன்னொரு மீனுக்கு அவங்க தருவாங்க, இப்படிலாம் டயலாக் பேசி வாங்குறது. அப்புறம் கூட்டம் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடாக போடுறது. எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு. இப்போ சாப்பாடு இருக்கணுன்னு நம்மளால் எம்பது தூரமாக இருந்தாலும் என்ன செஞ்சிடறது, பஸ்ஸு ட்ரெயின் ஏறி கிளம்பி போயிடுறது. நான் சொல்லுவேன், ஏம்மா நீ பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கு செலவு பண்ணதுக்கு இங்கேயே உட்காந்து என்ன செய்யலாம், அழகா சாப்பிட்டு போயிடலாம். கிளம்பி ஓடுவாங்க, எங்கேயோ ஓடுறது. அதாவது ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகிறோம்னா சாப்பாட்டுக்காகவும் மற்ற காரியத்துக்காகவும் போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் சரி இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஆண்டவர் சமூகத்தை நான் தனியாக உட்காந்துருக்கிறத காட்டிலும் மற்றவர்களோட சேர்ந்து ஆராதிக்க நான் விரும்புகிறேன், ஜோம் பண்ண விரும்புகிறேன்னு போகிறது என்ன செய்கிறது இல்லை, தவறு இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே வரணும், தன்னுடைய விளைநிலத்துக்கு வரணும், தன்னுடைய சபைக்கு வரணும். சில ஆள் என்ன பண்ணுவோம், மொதல் வாரம் அங்கே இருக்கும், 2வது வாரம் இந்த பக்கம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும், அங்கே போகும், 3வது வாரம் உடம்பு முடியாமல் வீட்டில் கிடக்கும். ஏன் 2 வாரம் இங்கிட்டு போச்சுல, போனதில் இடுப்பு வலியும் கால் வலியும் வந்து என்ன ஆகும், 3வது வாரம் வீட்டிலேயே படுத்து கிடக்கும். இப்போ ஃபோன் போட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறது, மொதல் வாரம் போனவருக்கும் ஃபோன் பண்ணுறதில்ல, 2வது வாரம் வந்தவருக்கும் ஃபோன் போடுறதில்ல. இப்போ யார் நம்ம சர்ச்சு பாஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி, உடைய உடம்பு வலியாக இருக்குது பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. நீ எங்கேம்மா போன 2 வாரமானு கேட்கணும். இப்போ எங்கே போன நீ, இல்லை உடம்பு வலி. யார் ஓட சொன்னது? தேவ சமூகத்தில் அடங்கி இருக்க பழகணும், சபைக்கு கீழ்ப்படியாக கற்றுக்கிறணும். ஆண்டவர் சொன்னார், சில சொல்கிறாங்க எங்கள் தாய் சபை அது, எங்கள் தாய் சபை இதுன்னு. உலகத்தில் எல்லாருக்கும் தாய் சபைனா எருசலேம் தேவாலயம் தான். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு அது என் தாய் சபை இது என் தாய் சபைலாம் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் முன்னோடி எதுங்க, எது? எருசலேம் தேவாலயம். யூதர்கள் உள்ளே நின்று கும்பிடுவான், நம்ம வெளியே நின்று கும்பிடணும். அங்கேருந்தான் எல்லாம் வந்துச்சு. நம்ம வசதிக்கு என்ன பண்ணக்கூடாது, இடையிலேருந்து எடுக்கக்கூடாது. இதுதான் என் தாய் சபைன்னு. தாய் சபைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆரம்பம் போயிடணும், எது ஸ்டார்டிங்கு அங்கே போயிடணும். வசதிக்கு இடையிலேருந்து எடுக்கிறது இல்லை. அதனால் அடிக்கடி சொல்லுவார், ரோமானிய கத்தோலிக்கனாக இருக்கிறத விட இந்திய கிறிஸ்தவனாக இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த சபை பிரிவு அந்த சபை பிரிவு, கிறிஸ்தவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. வசனம் தான். அப்போ கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை பின்பற்றணும். நான் அந்த சபையினுடைய கோட்பாடை பின்பற்றேன், இந்த சபையினுடைய கோட்பாடை பின்பற்றேன், வசனத்தை பின்பற்று. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை தவிர மீதி எல்லாத்தையும் பின்பற்றுகிறது. அதனால தான் கார்த்திகை குத்து விளக்கு ஏற்றிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. யார் சொன்னது? ஏற்ற சொல்லி திருவிழியத்தில் போட்டிருக்குதா? அதையும் படிக்கிறது இல்லை, பரிசுத்த வேதாகமத்தையும் படிக்கிறது இல்லை. இங்கே பிரச்சனை அதுதான். ஆனால் எல்லா வீட்லேயும் பைபிள் இருக்கும். எதுக்குன்னா முத்தம் கொடுக்கறதுக்கு. ஒருத்தரும் வாசிக்கிறது கிடையாது. எல்லாரும் வாசிக்கணும்னு தான் பைபிள் என்ன செஞ்சாங்க, இவ்வளவு அதிகமான பிரதிகளை பிரிண்ட் போட்டு எல்லார் கையிலையும் கொடுத்ததுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி பெரிய தியாகம் இருக்குது. இத்தனை 1000 லட்சக்கணக்கில் பைபிள், கோடிக்கணக்கில் பைபிள் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிற புஸ்தகம் தான். அதனால கிழிஞ்ச பைபிள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் உடனே என்ன செஞ்சுருங்க, உடனே மாற்றிருங்க. அல்லேலூயா. ஏன்னா மினிமம் இன்னைக்கு ஒரு பைபிள் வாங்கணும்னா 200 ரூபா. தயவுசெய்து காசு கொடுத்தே வாங்குங்க, அது நல்லது. என்னால் அவ்வளோலாம் காசு போட முடியாதுன்னு சொல்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேதாகமத்தை முடிந்தவரை பணம் கொடுத்து வாங்குங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு தட்டை பணம் கொடுத்தா வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க சேலையை பணம் கொடுத்து வாங்குறீங்க, சட்டையும் பேண்ட்டையும் பணம் கொடுத்து வாங்குறீங்க. இது எல்லாத்தை விட முக்கியம் தேவனுடைய வார்த்தை. அந்த வசனத்தை
யாராவது ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலான்னு சொல்லி அங்கே இங்கே ஓடாதீங்க. முடிந்தவரை காசு கொடுத்து வாங்குங்க. அல்லேலூயா. என்கிட்ட யாராவது வந்து ஃப்ரீயாக நான் பைபிள் தரேன்னு சொன்னாலும் வேணான்றுவேன். நான் வேண்டாங்க, வேறு யாருக்கா கொடுங்கன்று. உங்கள் சபைக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். அல்லேலூயா. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பைபிள் இருக்கணும். சாப்பாடு தட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் பத்தாது இல்லையா? 3 பேர் இருக்காங்கன்னா வீட்டில் சாப்பாடு தட்டு மட்டும் 6 இருக்குது. என்னையா 2 வச்சு சாப்பிடுவாங்க போட்டு இருக்குன்னு. ஆனால் பைபிள் எத்தனை இருக்குது? 4 பேர்த்துக்கு 2 தான் இருக்குது. அவர் படித்து முடிச்சோன்னு நான் படிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னு சாப்பிட வேண்டியதானே. தட்டு மட்டும் 7 இருக்குது. அப்படி இல்லை, அதை விட முக்கியம் பைபிள். அல்லேலூயா. வீட்டில் இருக்க நபர்களை விட பைபிள் அதிகமாக இருக்கிறது நல்லது. அது ரொம்ப நல்லது. நீங்கள் அதனால தான் பாருங்கள், பாஸ்டர்ஸ் வீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் நோட்டம் விட்டிங்கன்னா எது அதிகமாக இருக்கும்? பைபிள் நிறையா இருக்கும். ஆசீர்வாதம் சும்மா வராது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி பாக்கியவான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கரெக்டா தருகிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பா இருப்பான். யாரு அப்படி செழிப்பா இருப்பா? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன். அப்ப இந்த வேலையை அதிகமா யார் செய்யறா? ஊழியக்காரங்க, விசுவாசிகள் செய்யறாங்க. நிறைய பேர் செய்யறாங்க. அவருடைய வேலை நிமித்தம் அவங்களால என்ன செய்ய முடியல, மற்ற நேரங்களில் செய்கிறாங்க. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நேரம் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் செழிப்பை நோக்கி என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்போ நாம் விதைக்கக்கூடிய பணத்தை அதை நாம் விதையாக பார்க்கணும். அந்த பணத்தை நம்முடைய நிலத்தில் நாம் விதைக்க வேண்டும். அது சின்ன விதையோ பெரிய விதையோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் விதை உங்கள் நிலத்தில் நீங்கள் விதைக்க, அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. அதை வாரி இறத்து விதைச்சிங்கன்னா நீங்கள் பெருக்கமான அறுவடையை பெற முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவேளை விதையை நீங்கள் விதைக்காமல் சாப்பிட்டுட்டீங்கன்னு வைங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு அறுவடை இருக்காது. ஏன்னா இது பிரமாணம். நீங்கள் முதல் மாதம் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோடனே உங்களுக்கு 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துருவாங்களா யாராவது? இப்போ இது என்ன, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சிலர் சம்பளம் வாங்கியிருப்பீங்க, சிலர் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளம் மார்ச் மாத சம்பளமா பிப்ரவரி மாதம் வேலை செஞ்சதுக்கான சம்பளமா? பிப்ரவரி மாதம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், மார்ச் மாதம் சம்பளம் வாங்கியாச்சுன்னு சொல்லுவோம். நாம் நினைக்கிறது எப்படி தான் நினைப்போம், மார்ச் மாதம் சம்பளம் வாங்கியாச்சுன்னு. ஆனால் உண்மையிலேயே 1 மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்ம வேலை செஞ்சதுக்கான அறுவடை சம்பளமாக நமக்கு எப்போ கிடைக்கும்? இந்த 1 வாரத்தில் கிடைக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் விதைக்கிறீங்க, உழைப்பை விதைக்கிறீங்க, வேலை என்கிற காரியத்தை செய்கிறீங்க, அறுவடையான சம்பளத்தையும் வருமானத்தையும் எப்போ பெறுறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் பெறுகிறீங்க. அப்போது நீங்கள் அங்கே போய் வேலை செய்யலைன்னு வைங்களேன், சம்பளம் வந்துடுமா? வராது. ப்ரிவிலேஜ் இருந்தால் அது வேறு. ப்ரைவேட்லாம் என்ன செய்ய மாட்டான், வேலைக்கு போனால் தான் சம்பளம் கொடுப்பான். கேஷுவல் லீவு கூட தர மாட்டான். லீவ் போட்டாலே சம்பளத்தை பிடிப்பான். அப்போ உங்களுடைய சம்பளம் அல்லது வருமானம் என்பது 100% வைத்துக்கொள்ளுங்கள். அதில் முதல் 10%, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதல் 10%, கடைசி 10 இல்லை, நடுவில் இருக்க 10 கிடையாது. முதல் 10% உங்களுடைய விதை, மீதி இருக்கக்கூடிய 90% உங்களுடைய ஆகாரம். ஆகாரத்தை சாப்பிடணும், விதையை விதைக்கணும். இல்லையா, நான் ஆகாரத்தையும் சாப்பிடுவேன் விதையும் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அடுத்த மாதத்தில் அறுவடை என்ன செய்யாது, இருக்காது. அப்போ இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற இந்த பிரமாணத்தை பற்றி தெரிந்தவர்கள் 10% இல்லை, அதை விட அதிகமாகவே விதைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும்
ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, நம்ம அதிகமாக விதைச்சா அதிகமாக அறுவடை நமக்கு வரும். இன்றைக்கு நான் அதிகமாக விதைச்சேன்னா நாளைக்கு நான் அதிகமான அறுவடையை பெற முடியும். இந்த கிறிஸ்தவ பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பைபிள், பாட்டு புக்கு, ஸ்டிக்கரு, வசன ஸ்டிக்கரு, கீ செயின் இதெல்லாம் விற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கடைகளில் எப்பொழுதுமே பாஸ்டர்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் தமிழ்நாட்டில். அப்போது நான் பார்த்துருக்கேன், சில பிரசங்கியார்கள் என்ன செய்வாங்கன்னா, கடைக்கு வந்த உடனே நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் ஏதாவது வாங்கினேன்னா எனக்கு டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் போட்டுறணும் அப்படிங்கிறது அர்த்தம். உள்ள நுழைஞ்சோடனே சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் நான் அந்த மாதிரி எதாவது வாங்க போனேன்னு சொல்லவும் மாட்டேன். ட்ரெஸ்ஸுமே அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு பாஸ்டர் மாதிரியே ட்ரெஸ்ஸு இருக்காது, பார்த்தாலும் கண்டுபிடிக்கக்கூடாது, நம்மளும் சொல்லப்படாது அப்படின்ட்டு தான் போவேன். அதனுடைய தொகை என்னவோ அதை முழுவதுமாக கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் டிஸ்கவுண்ட்டுக்காக போய் நிற்கிறதில்ல. அவங்களா கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் நான் ஒரு நாளும் போய் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு என்ன செஞ்சதில்லை, நான் கேட்க மாட்டேன். அதான் நான் பாஸ்டர் அதனால் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கறதில்ல. சில நேரங்களில் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சில டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு பொருள், ஒரு பைபிள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% கொடுப்பாங்க. இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ கொடுக்கலான்னு. பாஸ்டர்ஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% கொடுப்பாங்க. அப்போ நான் போகும்போது பாஸ்டர்னு காமிக்கவே மாட்டேன். பொருளை வாங்கினேன்னா அதற்கான தொகையை கொடுத்து தான் வாங்குவேன். உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்குமோ அதை எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிடுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் கேட்க மாட்டேன். ஏன்னா மற்றவங்க முன்னாடி ஏழை பிரசங்க யாராக போய் நிற்க நான் விரும்பலை. என்னை ரட்சித்த என்னுடைய பரலோக தகப்பன் ஏழை இல்லை. ஆகையினால நானும் ஏழை பிரசங்கர் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவர். நான் அவரை போய் அங்கே என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியாது. வாலிப பிள்ளைகள் கையில் கொஞ்சம் காசு வந்தவொடனே என்ன செய்கிறாங்க? முதல்ல பசங்களோ பிள்ளைகளோ என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேராக ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக பார்ப்பான். பசங்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும், நேராக எங்கே சாப்பாடு நல்ல ஹோட்டல் இல்லைன்னா நல்ல சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை பார்த்து நேராக அங்கே போயிடுறாங்க. எதுக்கு? வாங்கி சாப்பிடு. நான் என்ன சொல்லுவேன்னா பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பைபிளில் அதிகமான நேரம், பைபிள் சம்பந்தப்பட்ட புக்கில் கொஞ்சம் கூடுதல் நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா நாளைக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இல்லை, சைனாவுக்கே போய் உட்காந்து சாப்பிடலாம். தேவன் அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு 25,000 50,000ன்றது ஒரு சாதாரண பணமாக உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது பெருசாக தெரியும், நாளைக்கு அது ரொம்ப சாதாரண பணமாக தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டா, முதலீடா, விதையாக நீங்கள் பார்க்க வேண்டும். இதை இன்றைக்கும் செய்ய வேண்டும் எல்லாரும். இப்போ எல்லா வாரமும் ஏன் நான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? வெளியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்க முடியாதா? ஏன் செய்யலை? அது என்னுடைய விதை. எல்லா வாரமும் நின்று பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இதை நான் என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்கணும். நான் விதைத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இருக்கிற கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் தேவன் என்ன செய்வார்? அதே தான் உங்களுக்கும். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது தேவன் அநேகத்தில் அநேகமாக பெருக செய்து உங்களை என்ன செய்வார்? அநேகமாக பெருக்கமாக விதைக்க தேவன் உதவி செய்வார்.
நல்லா புரிஞ்சுக்குங்க. கொஞ்சமாக இருக்கும்போது கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா அதிகமாக இருக்கும்போது அதிகமாக உங்களால் விதைக்க முடியும். சிலர் சொல்கிறாங்க எங்ககிட்ட கொஞ்சம் தாங்க இருக்குது, அதனால் என்னால் விதைக்க முடியலை அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் 50 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 ரூபாய் என்ன செஞ்சுருங்க, எடுத்து விதைச்சிருங்க. நீங்கள் 5 ரூபா ரொம்ப சின்ன காசு அப்படி பார்க்காதீங்க. உங்களை பொறுத்தவரை அது விலையேற பெற்ற விதை. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தது எவ்வளோதான், 50 ரூபா தான். அப்போ ஃபஸ்ட்டு விதைப்பதற்கு தேவை பணம் அல்ல, மனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு விதைக்கிறதுக்கு தேவை மணி இல்லை, மைண்டு. மைண்ட் இருந்தால் தான் விதைக்க முடியும். இல்லையா, எனக்கு பத்தாவதுல இருந்து தேவன் கொடுத்த வருமானத்து இல்லையா, அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இது கட்டணும், இதில் இதுவே பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், சீக்கிரம் அந்த சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கான வழி தான் இது. என்னுடைய சொந்த வழி அல்ல, தேவன் சொல்லித்தருகிற வழி. உங்களுக்கு எனக்காக தான். அந்த சம்பளம் வாங்கின உடனே முதல்ல என்ன செஞ்சுருங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை, நீங்கள் விதைக்க வேண்டிய அமௌண்ட்டை முதல்ல எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். ஷார்ட்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரைட்டுங்களா? விதைச்சிட்டு போயிருங்க. ஆண்டவர் இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் விதைச்சிருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. அன்றைக்கு இருந்த நிலைமை அடுத்த 2 மாசத்துல உங்களுக்கு இருக்காது. மாசம் முடிகிற வரைக்கும் கையில் காசு இருக்கும். அதுக்கு முன்பாக மாச கடைசியில் ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கடை வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் எப்பொழுது சரியாக விதைக்க ஆரம்பிச்சிங்களோ, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு விதைக்க ஆரம்பிச்சிங்களோ, இப்போ சொல்கிறேன், மாத கடைசியில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பீங்க. ஆனால் அதே சம்பளம் தான், அதே இஎம்ஐ தான், அதே கடன் தான், அதே செலவு தான். இன்னும் கணக்கு போட்டு பாருங்கள், அதோட செலவு இந்த மாதம் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் மாத கடைசியில் மீதி கையில் காசு இருக்கும். எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆண்டவர் ஆயிடுவோம். நான் நிறைய நாள் அப்படி யோசிச்சிருக்கேன். அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் அதை பெருக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முன்ன விட அதிகமாக செலவு பண்ணியிருப்போம், முன்ன விட சாப்பிட்ருப்போம், எல்லா கடனையும் கட்டியிருப்போம், எல்லா செலவையும் பண்ணியிருப்போம். முந்தி மாத கடைசியில் இவ்வளவு பண்ணோம்னா 20ஆம் தேதியே காசு இருக்காது. ஆனால் இப்போ 28ஆம் தேதி கூட என்ன செய்யுது, மீதி கையில் பணம் இருக்குது அல்லது பேங்க்கில் பணம் இருக்கிற நிலைமைக்கு தேவன் கொண்டு வருவார். இத்தனைக்கு இந்த மாதம் நம்ம கரெக்டாக வேறு தசம்பாகம் கொடுத்துருப்போம், கரெக்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம். இதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு விதைப்பதற்கு தேவை மனம்தானே தவிர பணம் அல்ல. பணம் 2வது தான். சில வீடுகளில் கொஞ்சமாக கறி எடுப்பாங்க, மட்டனு கொஞ்சமாக 100 கிராம் தான் எடுக்கிறது. எடுத்தால் யார் சாப்பிடுவான்னு தெரியுமா? அந்த வீட்டில் இந்த அப்பா மட்டும்தான் சாப்பிடுவார். பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு. அந்த வீட்டம்மா கடைசியில் ஊறுகாயை தொட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மனம் இல்லை. 100 கிராம் தான் எடுத்தீங்கன்னா அதை பகிர்ந்து என்ன செய்யலாம், எல்லாரும் சாப்பிட முடியும். அதற்கான மனம் இல்லை. அந்த வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சாப்பிட்டதை பற்றியோ மனைவி சாப்பிட்டதை பற்றியோ எந்த கவலையும் இருக்காது. அவர் பாட்டுக்கு தின்ட்டு போயிட்டே இருப்பார். மனம். எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் கோயம்புத்தூர் வேலை செய்யும்போது கூட இருந்தார். அவர் டெய்லி என்ன பண்ணுவார்னா, சாயங்காலம் போயிட்டு ஒரு கடையில் போய் நின்று ஸ்வீட்டு, காரம், காஃபி. என்னங்க, ஸ்வீட்டு, காரம், காஃபி 3மே சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவார். இது டெய்லி செய்வார். நான் பார்க்குறேன், ஒரு நாள் கூட தான் பிள்ளைகளுக்கோ தான் மனைவிக்கோ அதை பார்சல் வாங்கிட்டு போய் நான் பார்த்ததே கிடையாது. காரணம் என்னென்னா, பணம் இல்லைங்கிறது இல்லை, வாங்கிட்டு போகிறதுக்கான மனம் இல்லை.
இவர் மட்டும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட இருந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஏராளம் தாராளமாய் பெறுவார். ஒரு பிள்ளையும் கவனிக்காது. வயசாகும்போது தெரியும். அப்போ ரோட்டில் போய் நின்று தனியாக உட்காந்து தின்னோமே, வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போகலையே அப்படிங்கிறது எப்போ தெரியும்? அப்போ தெரியும். நான் அப்போ யோசிக்கிறது உண்டு, என்னடா அப்படி இருக்க மனுஷன், மாதத்தில் ஒரு சம்பளம் வந்த நாள் கூட வீட்டுக்கு வாங்கிட்டு போக மாட்டான், ஆனால் நின்று நல்லா தின்ட்டு போவார். அப்படி சில ஆட்கள் கொஞ்சத்திலேயே தாராளமாக இருந்தால் தேவன் அதிகமாகவே கொடுப்பார். ஏன் தெரியுமா அதிகமாக கொடுக்குறாரு? அதிகமாக கொடுத்தாலும் அவன் தாராளமாக இருப்பான், அவன் அதிகமாக கொடுப்பான், அதனால் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த அடுத்த வசனத்தில் சொல்லுது. அதாவது நீதிமொழிகள் 11:25 வாசிமா. நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்போ உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய ஆத்துமா மனதை உடையவர்கள், உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவர்கள், கை வணங்கி செய்யக்கூடியவர்கள், நம்ம பாஷையில் சொல்லணும்னா அப்படிப்பட்ட ஆத்துமா என்னவாகுமா? செழிக்கும். இதுக்கு கொஞ்சமாக இருக்கணும் நிறையா இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. எவ்வளவு இருந்தாலும் கொடுப்பதற்கான விதைப்பதற்கான உதாரத்துவமான குணம், அந்த மனம் அங்கே இருக்கணும். மனசு தான் இங்கே பிரச்சனை, பணம் பிரச்சனையே இல்லை. நான் இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து உதாரத்துவமாக நான் கொடுத்தேன் அப்படின்னா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ எப்பயுமே உதாரத்துவமாய் கொடுக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரரும் பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இது நம்முடைய பேச்சோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய மனதோடு சம்பந்தப்பட்டது. எது விதைக்கிறது? நாம் எதை பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய விதையாக மாறும். நாம் எதை யோசித்து கொண்டே இருக்கிறோமோ அதை தான் பேச ஆரம்பிப்போம். ஆகினால தான் சொல்கிறேன், யாரும் தயவு செய்து தரித்திர புத்தியில் இருக்கக்கூடாது, தரித்திர புத்தியில் பேசக்கூடாது. அல்லேலூயா. சிக்கனமாக இருக்கிறது வேற, நான் அதை பற்றி பேசலை. குண்டா இருக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் மனசில் எப்போ பார்த்தாலும் நான் குண்டா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன்னு இப்படியே யோசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. முதல்ல மனதளவில் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்கள் முதல்ல வெளியே வரணும். நான் குண்டா இருந்தாலும் அழகாக தான் இருக்கேன், எப்படி இருக்கேன், நான் குண்டா இருந்தாலும் அந்த எண்ணத்துக்கு வரணும். இதே தான் கடன் பிரச்சனைக்கும். அல்லேலூயா. மனதளவில் நான் கடன் பிரச்சனையில் இருக்கேன், கடன் பிரச்சனையில் இருக்கேன், கடன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிலே தான் இருப்பீங்க. அதை யோசிக்காதீங்க. தேவன் என்னை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னை ஆசீர்வதிக்க தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? அது ஒளிந்து போவாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னு ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் நான் ஒரு நாளும் இந்த கடன் பிரச்சனையை மூழ்கி கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ எதை யோசிக்கணும்? தேவன் நம்மை எப்படி விடுதலையாக்க போகிறார் என்பதை யோசிக்கணும். நாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையானால் எப்படி இருப்போம்ன்றதை யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, சாப்பாட்டை பார்த்தாலே 10 கிலோ ஏறிடுது அப்படி. இந்த பார்த்தால் பசி தீரும் மாதிரி இது, பார்த்தாலே 10 கிலோ ஏறிடுது அவருக்கு. உண்டா இருக்கிறதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். மனதளவில் நாம தான் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபஸ்ட்டு மைண்டு சரி பண்ண வேண்டியது மைண்டங்க, சூழ்நிலை அல்ல. ஆண்டவர் எப்பயுமே அதான் செய்வார்.
நம்ம மைண்டை, இத்தினூண்டு மைண்டை ஆண்டவர் முதல்ல பெருசாக்குவார். போதனைகளின் மூலம், வசனத்தின் மூலம் முதல்ல பெருசாக்குவார். லார்ஜர் திங்கிங். முதல்ல இத்தினூண்டா திங்க் பண்ணுவோம். எனக்கு, நான், என் வீடு, என் புள்ள, இதிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வருவார். முதல்ல மைண்டை பெருசாக்குனதுக்கு அப்புறம் தான் தேவனால் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மைண்டு பெருசாகாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் எப்பயுமே முதல்ல சூழ்நிலையை மாற்ற மாட்டார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். முதல்ல சூழ்நிலையை மாற்ற மாட்டார். முதல்ல நம்ம மைண்டை மாற்றுவார். குறுகிய மைண்டை, அந்த ரொம்ப சின்ன மைண்டை ஆண்டவர் போதித்து போதித்து நம்முடைய மைண்டை முதல்ல பெருசாக மாற்றுவார். அதான் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள. நினைக்கிறது போல எப்படி நினைக்கணுமா, பெருசாக நினைக்கணும். ஏன்னா பெரியவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நினைங்க, அந்த அந்த ஏரியாவிலே நீங்கள் தான் பெஸ்ட்டு, அப்படி தான் நினைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு வேறு யார்ட்டையும் கிடைக்காது. குவாலிட்டி உங்ககிட்ட தான் இருக்கும். அப்படி நீங்கள் நினச்சி செய்யுங்க. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. குவாலிட்டி கொடுக்க கொடுக்க எங்கே இருந்தனாலும் கூட்டம் வரும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாவு பாக்கெட்டு எத்தனையோ விற்கிறாங்க, ஏன் ஒரு குறிப்பிட்ட மாவு பாக்கெட் மட்டும் நல்லா போகுது? யோசிச்சிருக்கீங்களா? எல்லா கடையிலையும் இருக்கும் அது. ஆமாம் தானே? எப்படி அது மட்டும் போச்சு? அதான் காரணம். வெறும் மார்க்கெட்டிங்கில் மட்டும் போகாது, கொஞ்சம் குவாலிட்டியும் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறதும் இதே போல தான். நாம் சிந்திக்கக்கூடிய விதங்கள் மாறணும், மனப்பான்மை மாறணும். வேதம் சொல்லுகிறத போல சிந்திக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏழையாக இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்து காதெல்லாம் கழுவ வேண்டியதாக போச்சு கடைசியில். ஏழையாக இருக்கிறதுல என்ன ஆசீர்வாதம்? ஏன்னா தரித்திர புத்தி. ஏழையாக இருக்கிறது ஒன்றும் ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லைங்க. ஏழையாக இருக்கிறது ஒன்றும் ஆசீர்வாதம்லாம் கிடையாது. முதல்ல அப்படிலாம் நீங்கள் யாரும் நினச்சிடாதீங்க. ஆண்டவரே ஏழையாக இல்லைங்க. பூமியில் வந்தப்போ ஆண்டவரே ஏழையாக இல்லை. ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்தார். அல்லேலூயா. என்ன பரலோகத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏழையாக இருந்தார். பரலோகத்தில் தங்கத்தில் நடந்தார், இங்கே புழுதியில் நடந்தார். அதை கம்பேர் பண்ணால் வேணால் நம்ம என்ன செய்யலாம், அப்படி சொல்லலாமே தவிர ஆண்டவர் இங்கே ஏழையாலாம் இல்லை. ஊழியத்தை செய்தார், நிறைய காசு வந்தது. அப்போ பேங்க் இல்லாதனால ஒரு பையில் போட்டு அதில் காணிக்க காசுலாம் போட்டு யார்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார்? யூதாஸ் காரியத்தில் கொடுத்து வச்சுருந்தார். நிறைய ராஜ ஸ்திரீகள் ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க, ஊழியம் செய்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள். கவர்மெண்ட் கஜானாலேருந்து காசு வந்துச்சு. யாருக்கு? ஆண்டவருக்கு. சிலுவையில் மரிக்க போகிற கடைசி நிமிடம் வரை ஆண்டவர் நல்லா தான் இருந்தார். சிலுவையில் தான் தரித்திரராய் மாறினார். அல்லேலூயா. ஏழையாக தான் இருக்க போகிறோம்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா கடைசி வரை அப்படி தான் இருப்பீங்க. ஆகையினால சிந்தனைகள் மாறணும். ஏழையாக இருப்பதோ தரித்திரமோ ஒரு மேன்மையான காரியம் அல்ல. அதில் அதை புரிஞ்சுக்குங்க. மேன்மையான காரியம். கவர்மெண்ட் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மகளிருக்கு உரிமை தொகைன்னு கொடுக்குறான்? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் போனீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறாங்க. நிறைய திட்டங்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, அது நிறையா செய்கிறாங்க. இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் ஊக்கத்தொகைன்னு கொடுக்கு. இதெல்லாம் எது கொடுக்குறாங்க? அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன செய்யணும், உயர்த்தணும். அவங்க ஏழையாகவே இருக்கக்கூடாது. அவங்க என்ன செய்யணுமா, அடுத்த லெவலுக்கு போகணும். அதுதான் நல்ல அரசாங்கம். எந்த அரசாங்கம் அப்படி திங்க் பண்ணுதோ அதுதான் சரி. அல்லேலூயா. ஆண்டவன் அதான் திங்க் பண்ணுறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்கு ஆசீர்வாதத்தை
வைத்திருக்கிறார். யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சொந்தமாக மாறுகிறது. அப்போ ஒரு அரசாங்கம் இதெல்லாம் செய்யணும். அதுதான் நல்ல அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை இது தப்பு பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு சொன்னால் அதை ப்ரூஃபோட காட்டணும். ஆமாம், இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுது, அதுக்கான ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு காட்டணும். சும்மா போகிற போக்கில் அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. ஃபஸ்ட்டு நாம் கரெக்டாக இருக்கோமான்னு பாருங்கள். நம்முடைய சாட்சி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் நாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுன்னு நாமளே நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஊரில் போய் கேட்டால் தான் தெரியும், ஐயோ அந்த அவரா, அந்த அம்மாவா அப்படின்னு வாங்க. ஜாக்கிரதை. யாரை பற்றி என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு சொல்லாதீங்க. அது உங்கள் வேலை இல்லை. உங்கள் வேலை என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களில் இருந்தும் நீங்கள் விடுதலையாகி சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை, நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அப்போ உங்களை பார்க்குறவங்க நீங்கள் சுவிசேஷம் சொல்லாமலேயே என்ன செஞ்சுருவாங்க, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, முதல்ல வேறு மாதிரி இருந்தீங்களே, கஷ்டப்பட்டீங்களே, இன்றைக்கி நல்லா இருக்கீங்களே, சபைக்கு போகிறீங்களா, சபையில் காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு அவங்களே வந்து உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஆமாம், சபையில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுங்க. சபையில் தான் காசு கொடுத்தாங்கன்னே சொல்லிடுங்க, அவங்களும் வரட்டும். அல்லேலூயா. அப்போ ஏழ்மை பரிசுத்தமானது அல்ல. ஏழ்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி சம்பந்தம் இருந்திருந்தால் ஆபிரகாம் பரலோகத்துக்கு போயிருக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும். ஆனால் ஆபிரகாம் எங்கே போயிட்டார்? பரலோகம் போயிட்டார். அவர் மடியில் தான் அந்த லாசரு என்கிறவன் பரலோகத்தில் இருந்தான். ஐஸ்வர்யவான் கேட்குறான், அவர் விரலில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு லாசருவை கொஞ்சம் கீழே அனுப்பி என் தம்பிமார்கள்லாம் இங்கே வரவிடாமல் செய்யுங்க, அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே நீங்கள் உதாரணத்தை 2 உதாரணத்தையும் பார்க்கலாம். ஏழையாய் இருந்த லாசருவும் பரலோகத்துக்கு போகிறான். பணக்காரராய் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் இருந்த ஆபிரகாமும் பரலோகத்தில் இருக்கார். அப்போ எதுங்க அளவுகோல்? ஏழை பணக்காரன்றது அளவுகோல் இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம்னு எவன் நிற்கிறானோ அவன் பரலோகம் போயிடுவான். வார்த்தைக்கு, தேவனுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் பரலோகத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனை மதிக்கணும், அவருடைய வார்த்தையை மதிக்கணும், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இதில் தெளிவாக இருந்தால் எந்த குழப்பமும் இல்லை. அப்போ கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் விதைப்பதற்கு உங்களுக்கு முதலில் தேவை உங்களுடைய மனது, உங்களுடைய மைண்ட். பின்புதான் பணம் தேவை. விதைப்பதற்கு முதல்ல தேவை மனம், பின்பு தேவை பணம். இதை உணர்ந்தால் மாறப்போகுது உங்கள் குணம். அல்லேலூயா. என்னால் இப்படி இறங்கிட்டாரேன்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் புரியும். அதுக்காக கொடுங்கள், உதாரத்துவமாய் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடிகளை கொண்டு வந்து என்ன செய்வார்கள்? தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். சொன்னது கர்த்தர். அந்த கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்பு வருகிறோம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்த ஆண்டவரே வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் விதைக்க, உடைய அறுவடை எடுத்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளாக வளர கர்த்தாவை கிருபை செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யும். சமாதானத்தை கட்டளையிடும். தேவன் தாமே நல்ல பெருக்கத்தினால் நிரப்புங்க. எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.